ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழக மின்துறையின் வெள்ளை அறிக்கை கடந்த ஜூன் 25ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அப்போது அமைச்சர்கள் ஆதவர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தினர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் மருமகன் சபரீசனை குறிவைத்து குற்றச்சாட்டுகளை அடுக்கினர். கடந்த திமுக ஆட்சியில் மொத்தம் இருந்த 32 அரசு துறைகளில் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதியும் சபரீசனும் தலா 16 துறைகளை பிரித்து ஊழல் செய்து முறைகேடாக பணம் வசூலித்ததாக அமைச்சர் ஆதவ் குற்றம் சாட்டினார். முந்தைய ஆட்சியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வு மூலம் கிடைத்த வருவாய் நேரடியாக சபரீசனுக்கா அல்லது முதல்வரின் குடும்பத்தினருக்கு சென்றதா என்ற கேள்வியை எழுப்பினார் அமைச்சர் நிர்மல்குமார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து அமைச்சர்கள் இருவருக்கும் சபரீசன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். நான் எந்த ஒரு அரசு பொறுப்பிலோ அல்லது திமுகவின் கட்சி பொறுப்பிலோ இல்லை. ஸ்டாலின் மருமகன் என்ற ஒரே காரணத்திற்காக தன் மீது திட்டமிட்டு ஆதாரமற்ற அவதூறுகளை பரப்புகின்றனர். அமைச்சர்கள் இருவரும் தாங்கள் பேசிய உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். எந்தெந்த ஊடகங்களில் பேசினார்களோ அதே ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் வாயிலாக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். என்னை பற்றி அவதூறாக பதிவிடப்பட்டுள்ள வீடியோ பதிவுகளை உடனடியாக நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் இதுபோன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பேச மாட்டோம் என எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழி அளிக்க வேண்டும். இந்த நோட்டீஸ் கிடைத்த 15 நாட்களுக்குள் அமைச்சர்கள் இருவரும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். தவறினால் அவர்கள் மீது உரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் சிவில் மற்றும் கிரிமினல் ரீதியான அவதூறு வழக்கு தொடரப்பட்டு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்று சபரீசன் தரப்பு வழக்கறிஞர் எச்சரித்துள்ளார்.